வணக்கம். மீனவனப்பட்ட தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆகியவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தனுஷ்கோடிக்கு அரிச்சல் மலைக்கு வந்திருந்தோம். அரிச்சல் மலைக்கு பக்கத்துலேயே சூப்பரான முறையில் சிறையா மீன் கூட்டத்தை பிடிச்சாங்க. சூப்பராக கடலில் சுற்றி மீனை பிடிக்கிறாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிச்சு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாயமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஏன்னா மீன் நிறைய கிடச்சிருக்கு. அந்த கிடைச்ச மீன் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கிறோம். இப்போ இந்த அண்ணனுங்க கையில் வச்சுருக்க வலை சிறையா மீன் பிடிக்கிறதுக்காக, நாங்கள் சாலா மீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீனை பிடிக்கிறதுக்காக இந்த வலையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வலையை சுத்து வலை அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்து வலைனா சும்மா கரவலை மெத்தட்லேயே மீன் பிடிக்கிறது. அந்த கரவலையை கிட்டத்தட்ட அமைதியாக கிடக்கிற இடத்துல சிறையா மீன் நிறையவே நிற்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கடலில் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே தண்ணி சவுண்டு கூட கேட்காம அப்படியே பொறுமையாக அந்த வலையை வளைச்சி ஃபஸ்ட்டு கடலுக்கு அங்கே நடுவில் போயிட்டு அந்த சைடு ஒரு டீமும் இந்த சைடு ஒரு டீமும் வலையை வரைச்சி இறக்கிட்டு வருவாங்க. இறக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அங்கே 2 பேர் கடல் மேலே 2 பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அது இல்லாமல் அந்த சைடில் 2 பேர் நிற்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே 2 பேர் வலையோட கீங்கானா வலையோட கீழ் சைடு, அந்த சைடுலேருந்து மீன் பொத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு ஆள் அந்த வலையை அமுக்கி விட்டுக்கிட்டே வர்றாங்க. அந்த வலையில் எப்படி மீன் வரும் அப்படின்னா இப்போ இடையில உள்ள மீன் எல்லாமே இந்த வலையில் மாட்டிக்கும். ஏதாவது 1-2 மீன் தான் தப்புமே தவிர மற்ற எல்லா மீனுமே இந்த வலையில் மாட்டிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மீன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒன்றா அந்த மீன் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. இந்த மீன் தான் சிறையா மீன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சாலா தான். சாலாவில் மணிச்சாலா, இந்த மாதிரி சாலா நிறைய வகையான சாலா இருக்குது. அதில் தான் இதுலேயே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் கெண்டை மீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனை பிடிக்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இந்த வலையை கடலில் வளைச்ச மாதிரி வளைச்சி அதுக்கப்புறம் இந்த மீனை பிடிக்கிறாங்க. இதில் எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து நீங்களே பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் கிட்ட வந்துருக்கா. இப்போ நான் கையில் வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறது இது கனவாங்க. இந்த கனவா தொண்டி கனவா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் தொண்டி கனவா அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான கனவாங்க இந்த கனவா. பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்ணாடி மாதிரியே இருக்கும். உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான கனவா. பாருங்களேன், வலையில் எவ்வளோ மீன் வந்திருக்கு பாருங்களேன். அப்படியே வரிசலாக வெற்றும் மீன் தான். இப்போ இந்த மீனை தனியாக வலையிலேருந்து மீனை பிரித்து எடுக்கணும். அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னுங்கிறத இப்போ நீங்கள் தெளிவாக பாருங்கள். என்னடா ஜெயிக்க போடுறீங்க, அது பற்றினா நம்பிங்க அடிக்கிட்டு வருமா அங்கே வருதுதான்.
இப்போ அந்த தனுஷ்கோடி கடலில் வந்து இப்போ அந்த திதி கொடுக்க வர்றவங்க வந்து அந்த துணியெல்லாம் நிறைய கடலில் போட்டுட்டு போயிடுறதுனால அந்த துணியை வந்து அண்ணன் நிறைய எடுத்து அந்த வலை போடுற இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு எடுத்தாந்து கரையில் போட்டாங்க. அந்த கரையில் போட்டு முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே இடத்துல இன்னொரு பாடு வலை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அப்படியே நம்ம இதுலேயே இந்த மீனை பேத்து முடிச்சுட்டு மீனை வந்து பேக்கிறது அப்படின்னா மீனை வந்து தனியாக வலையிலேருந்து பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பிரித்து எடுத்து எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னுங்கிறத நீங்களே தொடர்ந்து பாருங்களேன். கையில் அது கையில் மட்டும் 40 ஆமாங்க. பஃபர் பிஷ்ன்னு சொல்லுவாங்க. பஃபர் பிஷ். இதுக்கு வந்து ஊருக்கு ஒரு பேர் இருக்குது. இதை இங்கே வந்து பேத்தை சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பிளாச்சை சொல்லுவோம். நாகப்பட்டினத்துலேருந்து இப்போ கடலூர் பாண்டிச்சேரி அங்கே ஃபுல்லாகவே இது வந்து பிளாச்சை. அங்கே போடாது, இங்கே போட்டுரு. அது சும்மா தான் தூக்கி தான் போடும். தண்ணியில் வந்திருக்காங்க. நீ சொல்ல வேண்டியதானே, நீ சொன்னால் போயிடுவாங்கல்ல.
அறுவாடுக்குடா பார்க்க வர்றேன்டா கேட்போம்டா சொல்லலாமா அந்த சொல்லாங்க மீன் கூட கலக்கு போட்டு இப்படி அழைச்சுவாங்க அப்படியே எப்படி அழைச்சுவாங்க